தம்பி, ஏப்பா இவ்வளவு அவசரமா ஓடிவரே? நீ யாரு, எங்கிருந்து வரன்னு மட்டும் சொல்லு. இங்க பாருங்க, என் பேரு காசி, சொந்த ஊர் சிவகாசி, படிச்சாலும் தென்காசி. அப்பா பேர் சிதம்பரம், சொந்த ஊர் மாயவரம். வேண்டா வேண்டா, லிஸ்டே ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. உடைய பார்த்தாலே நம்ம ராயப்பன் மாதிரி இருக்கே. ஒருவேளை நீ ராயப்பன் மகனாப்பா? அண்ணா, அது எப்படின்னா கரெக்டா பார்த்ததுமே ராயப்பன் புள்ளன்னு கரெக்டா கண்டுபிடிச்ச பாருங்க. அங்க தானா நீங்க நிக்கிறீங்க. அண்ணா ஆமாண்ணா, நான் ராயப்பனோட மகன் தானா. உனக்கு நான் ஏதாவது உதவி செய்யணுமா? சொல்லுப்பா, கண்டிப்பா நான் செய்யறேன். இல்ல சார், நான் சொன்ன மாதிரி செய்யுங்க சார். ஒரே ஒரு சின்னதா ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எடுத்துங்க. அவர் எப்படியாவது ஜெயில பிடிச்சி போட்டுருங்க. அதுதான் சார் வேணும். இன்னைக்கு சொன்ன உடனே கேஸ் எல்லாம் எடுத்து அவர் ஜெயில போட முடியாது. ஏதாவது ஸ்டாக் அவர் எவிடன்ஸ் வேணும். அது மாதிரி ஏதாவது காட்டுங்க, அவரை பிடிச்சி நான் கண்டிப்பா ஜெயில போடுறேன். சார் அதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல சார். நான் ரோட்ல வந்துகிட்டே இருக்கும்போது எங்க மாமா ஏதாவது எதுக்கு வந்துட்டாரு. நான் அவர்கிட்ட தப்பிக்கிறது எப்படின்னு தெரியல. அவர்கிட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு கை மாத்த ஒரு 100 ரூபா காசு வாங்கியிருந்தேன். என்கிட்ட 100 ரூபா இருந்தா கண்டிப்பா கொடுத்துருப்பேன். என்கிட்ட 100 ரூபா இல்லைங்க சார். அதை கேட்டுதான் அவர் துரத்திக்கிட்டு இருந்தாரு. அதெல்லாம் ஓடி வந்தேன் சார். உங்க அப்ப ராயப்பன் தானே? அவனை எனக்கு நல்லா தெரியும். உங்க அப்பட்ட போய் இந்த மாதிரி அந்த ஐயா தான் சொன்னாரு அப்படி சொல்லிப்பார். என்னைக்கு இருந்தாலும் என்ன உங்க அப்பா மறந்துருக்க மாட்டாப்பு, மறந்துருக்க மாட்டா. அது எப்படிங்கண்ணா? நீங்க எவ்வளவு பெரிய ஜாம்பவான், உங்களை யாருக்கும் தெரியாம இருக்குமா? அது எங்க அப்பானா அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா கண்டிப்பா ராயப்பண்ண மறந்துட மாட்டீங்கல்ல. கண்டிப்பா சொல்றேண்ணா. ஆனா வரட்டுங்களா?